எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நான் கூட அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டேன். ஆனா அவ எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை பண்ணணும்னு நினைச்சிருக்கா. ச்சே, இப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறமும் நம்ம வைஷு விஷயத்த பத்தி வீட்டுல சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு. கண்டிப்பா அவங்க ஏதாச்சும் பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அத்தை மாமா கிட்ட நாமளா சொல்றதா நல்லது. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, தெரிஞ்சும் நம்ம சொல்லாம இருந்தா அதுவே அத்தை மாமா பின்னாடி தப்பாதான் எடுத்துப்பாங்க. தெரிஞ்சும் சொல்லலையேன்னு வருத்தப்படுவாங்க. வேண்டாம், இதை நம்ம கண்டிப்பா சொல்லிடணும். அதுதான் வைஷுக்கும் நல்லது, அவங்களுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது. தெரிய வந்தாலும் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்ட், இதுதான் கரெக்டான முடிவு. அவர்கிட்ட பேசி கண்டிப்பா அத்தை மாமா கிட்ட இத பத்தி பேசியே ஆகணும். என் செல்லக்குட்டி இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணுது? சும்மாதான். ஆறா எவ்வளவு பொறுமையா பேசுறான். என்ன அனிதா, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஆமாங்க, ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். பாரா எவ்வளவு பெரிய வார்த்தை. சொல்லுங்கம்மா, என்ன அப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? என்ன முடிவு எடுக்கணும்? நீங்க கிண்டல் பண்ணாதீங்க, நான் சீரியஸா பேசுறேன். ஓகே ஓகே, சீரியஸ் சீரியஸ். சொல்லு, என்ன விஷயம்? நீங்க நான் சொல்லுவேன், ஆனா நான் சொல்றதுக்கு நீங்க ஓகே சொல்லணும். என்ன அனிதா, விஷயத்தையே சொல்லாம என்கிட்ட ஓகே சொல்லணும்னு சொல்றேன்? நான் விஷயத்த சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனாலதான். சரி சரி, சொல்லு, என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. நீங்க ஓகேன்னு சொல்லுங்க, அப்பதான். ம், சரி ஓகே. என் வைஃப் பிரெக்னெண்டா வேற இருக்கான். அவ கேட்டு ஏதாச்சும் இல்லைன்னு சொல்லிடுவேனா? அவளுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன? சொல்லு, என்ன பண்ணணும்? அது எங்க நம்ம அத்தை மாமா கிட்ட கவின் வைஷு விஷயத்த பத்தி சொல்லிடலாமா? அனிதா, என்ன திடீர்னு? எங்க சொல்றதான் கரெக்டா இருக்கும். அதான் ஏன்னு கேக்குறேன். இன்னைக்குதான் வீட்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்குள்ள எப்படி அனிதா? அதான் பதிக்கு வேண்டான்னு சொல்றேன். 2-3 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா சொல்லிக்கலாம். எங்க இத பத்தி நம்ம சொல்லலைன்னா இதனால புது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. புது பிரச்சனை வந்துருங்க, அதனாலதான் சொல்றேன். அனிதா, எனக்கு புரியல, புதுசா என்ன பிரச்சனை வரப்போகுது? எங்க இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நான் கூட என் போனை காணோன்னு தேடிட்டு இருந்தேன்ல. ஆமா அனிதா, ஆனா போன் ரூம்ல தான் இருக்கு. நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அது விஷயம் இல்ல. அப்போ ஹால்ல ஷாலினி போன் இருந்துச்சு. அந்த போன் டிவி கூட கனெக்டட்ல இருந்துச்சுங்க. அதனால நான் அந்த போனை ஓபன் பண்ணி பார்த்தேன். என்ன சொல்லிட்டு இருக்க? அவ போனை நீ எதுக்கு ஓபன் பண்ண? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உனக்கு எப்படி பாஸ்வேர்ட் தெரியும்? ஷோ, அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா என்ன? சரி, அவளுக்கு டிவில கனெக்ட் ஆயிருந்தனால என்னன்னு தெரியலையேன்னு ஓபன் பண்ணி பார்த்தேன். அந்த பாஸ்வேர்டு வெறும் எஸ் தாங்க, பேட்டர்ன் தான் போட்டு வச்சிருக்கான். அதான் ஓபன் பண்ணேன். அதுல என்ன பார்த்தேன்னு தெரியுமா? சொன்னா தானே தெரியும், சொல்லு. அதுல வைஷுவும் கவினும் ஹக் பண்ற மாதிரி போட்டோ கிளிப்ஸ்லாம் இருந்துச்சு. என்ன சொல்ற? போட்டோவா? அவங்களுக்கு எப்படி? அதான் எனக்கு தெரியலங்க. அவங்க எல்லார்கிட்டயும் ஏதோ பேசணும்னு ஒரு மாதிரியா பேசினாங்க. அதுக்கு தானே வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு காமிச்சு வைஷுவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருப்பாங்களோ? அனிதா, அப்படிலாம் நினைப்பாங்களா என்ன? அப்புறம் எதுக்குங்க? எப்பயும் இல்லாம அவ போன் டிவியோட கனெக்டட்ல இருந்துச்சு. போட்டோஸ்லாம் ரெடியா எடுத்து வச்சிருந்தா தெரியுமா? அதை பார்த்த உடனே எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அதான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அம்மா வேற இருக்காங்க. அம்மாக்கு ஏற்கனவே லவ்னா சுத்தமா பிடிக்காது, உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யார் மூலியமாவாச்சும் அத்தை மாமாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடலான்னு எனக்கு தோணுது. அதுதாங்க கரெக்டா இருக்கும். பாத்தியா அவங்க புத்தி எல்லாம் எப்படி போகுதுன்னு? பாத்தியா
ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அனிதா. கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்கல்ல. எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணணும், அது மட்டும்தான் எய்மா வச்சிட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணியா? ம் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நாமளே போய் அத்தை மாமா கிட்ட சொல்லிடலாங்க. ம், ஆனா வீட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அம்மா அப்பா வருத்தத்தோட தான் இருக்காங்க. இப்போ இதையும் சொன்னா ம், சரி. இப்ப என்ன? இத சொன்னா நீ ரிலாக்ஸா இருப்ப, கரெக்டா? ம் சரி. வா. அம்மா அப்பா மாடியில தான் இருந்தாங்க, போய் பேசிட்டு வரலாம். நிஜமாவா? ம் ஆமா. ஆனா பார்த்து பொறுமையா பேசணும். நீ எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத. நான் ஸ்டார்ட் பண்றேன், அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். ம் சரிங்க. வா. பொறுமையா நடந்து வா, இல்ல நான் தூக்கிட்டு போட்டுமா? நீங்க நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா தூக்கிட்டு போகணுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஷோ. ஏண்டி, நான் என்ன தப்பா சொன்னேன்? எப்படியும் ஸ்டெப்ஸ்லாம் ஏறணும்னா கஷ்டமா இருக்கும்ல. ஆல்ரெடி நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மெதுவா ஏறி இறங்கலாம். எதுவும் தப்பு இல்ல. போலாமா? ம் சரிங்க மேடம், வாங்க. ம் இங்க இப்ப என்ன பண்றது? எனக்கும் தெரியலம்மா சுமதி. ஆனா நம்ம ஏதாச்சும் பண்ணிதானே ஆகணும். என்னதான் அவங்க அப்படி இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டுற முடியுமா என்ன? ஒரு பொண்ணோட வாழ்க்கைல ஏதாச்சும் பண்ணணும். ஆனா அந்த தம்பி பேசுறதும் ஒரு பக்கம் கரெக்டா தானே இருக்கு. இவங்க கொஞ்சமாச்சும் திருந்துவாங்கன்னு பார்த்தா அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்காங்க. நாமளே எவ்வளவுதாம்மா இறங்கி போய் பேசுறது? அக்கா, நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அவ இப்ப கூட வருத்தப்படுவான்னு நினைக்கிறீங்களா? சொத்து இல்லையேன்னு மட்டும்தான் வருத்தப்படுவான்னு நினைக்கிறேன். அவளாவது வாழ்க்கை போச்சுன்னு நினைக்கிறதாவது. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னே இருக்காங்க. எப்பதான் திருந்துவாங்களோ எனக்கு தெரியலக்கா. ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும், அதுல பிரச்சனை பண்ணலான்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. என்னம்மா கோமதி, இன்னமா திருந்தாம இருப்பா? என்னக்கா நீங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா திருந்தின மாதிரியா தெரியுது? சொத்து இல்லையேன்னு மட்டும்தான் வருத்தப்படுவாங்க. திருந்திருந்தா இந்நேரம் ஓடி வந்து அண்ணன் கால்லையும் அண்ணிங்கிட்டயும் பேசி எப்படியாச்சும் பொண்ணு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு யோசிச்சிருப்பா. ஆனா அவளுக்கு காசு மட்டும்தான் முக்கியம். அது போயிடுச்சேன்னு மட்டும்தான் வருத்தப்படுவான்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் தங்கச்சி பிள்ளையாச்சேம்மா, ஏதாச்சும் பண்ணிதானே ஆகணும். இங்க பாருங்க, நான் எதுவுமே பண்ண வேணாம்லாம் சொல்லல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்க. அது எப்படியோ போட்டோன்னு நினைக்கிற அளவு நான் ஒன்னும் கொடுமைக்காரிலாம் கிடையாது. அவ நல்லா இருக்கட்டும். ஆனா கொஞ்சம் திருந்துனா அந்த தம்பியும் நம்ம பிள்ளை மாதிரி தானேங்க. அதனாலதான் சொல்றேன். சரி, பார்க்கலாம். ஏதாச்சும் முயற்சி பண்ணுவோம். ஆமாங்க, இப்படியே விட முடியாது பாத்தீங்களா? ஒரு 2 நாள் கழிச்சு அவர்கிட்ட போய் பேசி பார்ப்போமே. ஏன் சொல்றேன்னா, இன்னொரு கல்யாணம் பத்திரிக்கை அப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்காரு இல்லைங்க. அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? அப்புறம் இவ வாழ்க்கை என்னங்க ஆகுறது? ஆமா சுமதி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்படியே விட முடியாது பத்தியா. சரி, ஒரு 2 நாள் இந்த பிரச்சனையா ஆற போடுவோம். அதுக்கப்புறம் அந்த தம்பி வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை வச்சு பேசி பார்க்கலாம். அவங்க சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்கல்ல. பேசுவோமா, பேசி பார்ப்போம். சரிங்க. அப்பா, அம்மா. என்னப்பா 2 பேரும் இங்க வரையும் வந்திருக்கீங்க? உட்காருங்க வாங்க. அத்தை, நான் ஏதாச்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஏதாவது சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ எதுக்கு இவ்வளவு தூரம் மாடிப்படி ஏறி வந்திருக்க? உன்னை இப்படிலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மெதுவா தான் ஏறி வந்தா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தாம்மா கூட்டிட்டு வந்தேன். சரிடா. ஆனா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 3-4 மாசத்துக்கு இப்படிலாம் மாடிப்படி ஏற வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா நட, சரியாமா? சரிங்க அத்தை. என்னம்மா, மாமாவும் அத்தையும் பாக்கிறதுக்கு இங்க வரையும் 2 பேரும் வந்திருக்கீங்க. எங்க கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? ம் ஆமாப்பா. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். அதான். என்னப்பா, சொல்லுங்க. அது இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். இவ்வளோ நாளா சொல்லாம இருந்ததுக்கு உங்ககிட்ட முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கார்த்தி, மன்னிப்பு அதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? அத்தை, அது நான் சொல்றேன் அத்தை. ஆனா இதுல ப்ளீஸ் நீங்க தப்பா நினைக்க கூடாது. கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கையோட தான் அத்தை சொல்ல போறேன். என்னாச்சு மானிதா? ஏதோ ஒரு மாதிரி புதிர் போட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? பட்டுன்னு போட்டு சொல்லுங்க. அத்தைக்கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்றதுக்கு என்னமா தயக்கம்? நான் என்னைக்கு உங்களெல்லாம் தப்பா நினைச்சிருக்கோம் சொல்லுங்க? எப்பவும் என் மருமகளும் சரி, எங்க மகன்களும் சரி, எது பண்ணாலும் கரெக்டா இருக்குன்னு தான் எங்களுக்கு தெரியுமே. சொல்லுமா, என்ன விஷயம்? அத்தை, அது அது வந்து அனிதா, இரு, நானே சொல்றேன். என்னப்பா? மா, அது ஒன்றும் இல்ல. கவினோட
கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கார்த்தி, அதுக்கு இப்ப என்னப்பா அவசரம்? ஏற்கனவே வீட்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப எப்படிப்பா அடுத்து கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசினா நல்லாவா இருக்கும்? அந்த பிரச்சனை முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டுமேப்பா. அது புரியுதுமா. கல்யாணம் இப்பயே பண்ணணும்லாம் இல்ல. ம், ஒரு விஷயம் இருக்கு, அதை நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? மா, அத கவின் கவின் ஒரு பொண்ண விரும்புறாமா. என்ன? கவின் விரும்புறானா? என்னப்பா சொல்ற? ம், ஆமாமா. என்னடா திடீர்னு வந்து அவன் யாரையோ விரும்புறான்னு சொல்ற? நானும் அக்காவும் கவினுக்கு. ஆமாமா, அவன் விரும்புறான். அம், அந்த பொண்ணு கூட உங்களுக்கு தெரியுமா? என்னது? எங்களுக்கு தெரியுமா? யாருப்பா? மா, நான் சொல்றேம்மா. ஆனா ப்ளீஸ் தப்பா மட்டும் நினைக்காதீங்க. ம், கவின் வைஷ்ணவிய தாமா விரும்புறான். வைஷ்ணவியும் கவின விரும்புறா. என்னது? என்னப்பா சொல்ற? கவினும் வைஷ்ணவியும் விரும்புறாங்களா? ம், ஆமாமா. இதுல வைஷ்ணவி மேல எந்த தப்பும் இல்ல. கவின் தான் முதல்ல வைஷ்ணவிய விரும்பினான். ஃபர்ஸ்ட் வைஷ்ணவிக்கு விருப்பம் இல்ல. ஆனா போக போக ரெண்டு பேருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அம், அதான் உங்ககிட்ட சொல்லிடலாமேன்னு. என்னம்மா திடீர்னு சிரிக்கிறீங்க? டேய், எங்களுக்குமே வைஷ்ணவிய ரொம்ப பிடிக்கும்டா. நாங்கெல்லாம் கூட பேசி வச்சிருந்தோம் கவின்க்கு வைஷ்ணவிய கேட்கலாமான்னு. இன்னைக்கு சொல்ல போனா உங்க அத்தை கிட்ட இத பத்தி நாங்க பேசியிருப்போம். அதுக்குள்ள இந்த கல்யாணி கூப்பிட்டு ஆட்டத்தையே கெடுத்து விட்டுட்டா. வேற மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. நாங்களே கவினுக்கு வைஷ்ணவிய கேட்கலான்னு தான் நினைச்சோம். ஆனா பரவாயில்லையே, பிள்ளைங்க சரியான திருட்டு பிள்ளைங்களா தாண்டா இருக்கீங்க. ரெண்டு பேரும் விரும்பியிருக்காங்க. இந்த கையல் விஷயத்துலயும் இப்படிதான் நடந்திருக்கு. அதையும் லேட்டா தான் சொன்னீங்க. இதுவும் இப்படிதான் நடந்திருக்கு. ஆக மொத்தம் எல்லாம் திருட்டு பசங்க தான் இல்ல? அத நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு வைஷ்ணவிய கவினுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சம்மதமாத்த? என்னம்மா நீங்க? நாங்கெல்லாம் பேசி உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சோம். நீங்க என்னன்னா ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு வந்து நிக்கிறீங்க. நீ ஏன் இப்ப வருத்தப்படுற? இல்லட்ட, நான் இங்க வரதுக்கு முன்னாடி பயந்துட்டே இருந்தேன். என் தங்கச்சிய நீங்கெல்லாம் தப்பா எடுத்துப்பீங்களோன்னு ஒரு பக்கம் பயம் இருந்துச்சு அத்தை. அதான் கேட்கறதுக்கு தயக்கமா இருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாரும் என் தங்கச்சிய ஏத்துக்கிட்டீங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. அட என்னம்மா மருமகளே, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? உன்ன மாதிரியே உன் தங்கச்சியும் ரொம்ப தங்கமான பிள்ளை. அது மட்டும் இல்ல, உங்க அம்மா சிங்கிள் மதரா இருந்துட்டு ரெண்டு பேரையும் எவ்வளவு நல்லா வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ண என் பையனுக்கு மருமகளா வேணும்னா வேண்டாம் அம்மா சொல்லுவோம். எங்களுக்கு சந்தோஷம்தான். நாங்க ஏற்கனவே நினைச்சு வச்சதுதான். இப்போ லவ் மேரேஜா நடக்க போகுது. அவ்வளவுதானே வித்தியாசம். ஆமாடா, வைஷ்ணவிய நாங்க எப்படி வேண்டான்னு சொல்லுவோம்? நாங்கெல்லாம் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? பணம் காசு அதெல்லாம் இல்லம்மா. வர மருமகளுங்களால குடும்பம் பிரியக்கூடாது. எப்பயும் எப்படி நாங்க ரெண்டு பேர் குடும்பமும் கூட்டு குடும்பமா இருந்தோமோ அதே மாதிரிதான் என் பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகி வர மருமகளால குடும்பம் பிரியக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சோம். இப்படி தங்கமான ஒரு பிள்ளை மருமகளா வரப்போ இந்த குடும்பத்து மேல அவ எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு எங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பாசமா இருக்கா, எல்லார் மேலயும் எவ்வளவு உரிமையா இருக்கா. அப்புறம் எப்படி நாங்க வேண்டான்னு சொல்லுவோம்? நாங்க எதிர்பார்த்தது எல்லாமே உங்க தங்கச்சி கிட்ட இருக்கு. வேண்டான்னு சொல்றதுக்கு என்னமா இருக்கு அத்தை? இப்ப எதுக்கு என் மருமக வருத்தப்படுறா? சும்மா வாய்க்கு வாய் சின்ன மருமக சின்ன மருமகன் அவளை சொல்லிட்டு இருந்தோம். உண்மையாவே இந்த குடும்பத்துக்கு சின்ன மருமகளா அவதான் வரப்போறா. அப்பா, ஒன்னும் இல்லப்பா, பாத்துக்கலாம். நல்லபடியா அவங்க ரெண்டு பேருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். போதுமா? என்ன சந்தோஷமா? ம், ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆனா அனிதா, இப்பவே முடியாதுடா. கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வீட்ல பிரச்சனை நடக்குது பாத்தியா? இப்போ இதெல்லாம் பேசினா நல்லா இருக்காது. அந்த ஷாலினி பிள்ளை என்னதான் அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் இல்லம்மா. அதனால பார்க்கலாம். அவ பிரச்சனை முடியட்டும். அதுக்கப்புறம் இத பத்தி பேசி நாம முடிவெடுத்துக்கலாம். இப்போ அத பத்தி யார்கிட்டயும் பேச வேண்டாம். ஆமாம்மா, அம்மா கிட்டயும் இப்போதைக்கு இத பத்தி பேசாத. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முறைப்படி பொண்ணு பார்த்து எல்லா சடங்கும் நடக்கட்டும்.
சரிங்க அத்தை. சரி சரி போதும், ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க பாரு. வயிற்று பிள்ளைக்காரி, சீக்கிரமா சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கணும். போய் நல்லா படுத்து தூங்கு. காட்டி கூட்டிட்டு போடா. ஆமாப்பா, பனி பெய்யற மாதிரியே இருக்கு பத்தியா. இந்த டைம்ல சளி காய்ச்சல்னு வந்தா நம்மளால நார்மலாவே சமாளிக்க முடியாது. குழந்தையோட இருக்கப்ப எதுவுமே முடியாதுப்பா. கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. அனிதா போலாமா? ம் சரிங்க, நீ வருத்தப்படாதம்மா, போ. அதான் அத்தைங்க கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க இருக்கப்ப என் மருமகளுங்க எதுக்கும் வருத்தப்படக்கூடாது, சரியா? சரிங்க அத்தை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு.